அதனால இப்போ கூட அந்த ஷாக்ல இருந்து வர முடியல. இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் தெற்கின் அஞ்சரைப்பட்டி அண்ணா நகர், ஸோ அங்கே வந்து டின்னர் சாப்பிட போயிருந்தோம். அரௌண்ட் ஒரு 9:30 PM அந்த மாதிரி டைமில் வந்து போயிருந்தோம். மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சாப்பிடும் போதே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதில் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு தோணிட்டே இருந்தது. இவங்க ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹாட்டாக எடுத்துகிட்டு வருவோம். எங்களுக்கு ரியலைஸ் ஆகவே டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த மட்டன் பிரியாணி வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஸ்மெல்லாம் பண்ணி பார்த்து இல்லை ஏதோ சரியில்லை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேரரை கூப்பிட்டு, இல்லைங்க இதில் ஏதோ சரியில்லை, ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட் ஓவர் பிரியாணி அந்த பவுலோட அவருக்கு வந்து நீங்கள் உங்கள் கிச்சனில் வந்து செஃப் கிட்ட செக் பண்ணி சொல்லுங்க என்ன அப்படின்றத வந்து நாங்கள் வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவரு போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்றாரு, ஆமாங்க மத்தியானம் பண்ண பிரியாணி சூடு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு இப்போ வரலும் சீரியஸா புரியல, எப்படிங்க இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க முடியும்? இப்போ நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம், நீங்கள் அந்த டிஷ்ஷுக்கு தேவைக்கும் அதிகமாக தான் காசு வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கிச்சனில் மீந்து போனதை சூடு பண்ணி தரத்துக்கோ இல்லை வந்து மத்தியானத்தை வச்சு சூடு பண்ணி கொடுக்கறதுக்கோ கெட்டு போனதை கொடுக்கறதுக்கோ நாங்கள் எதுக்கு இங்கே காசு கொடுத்து அந்த மாதிரி சாப்பிட்ணும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா? என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் இப்படி சர்வ் பண்ணுறீங்க? கண்டுபிடிச்சி கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், அப்படி வந்து கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல சாப்பிட்டு போட்டோன்ற மைண்ட் செட்டில் வந்து குடிக்கிறீங்களா? நாங்கள் வந்து அங்கே ஒரு எல்டர் பர்சன் இருந்தார் பில்டிங்கில், அவர்கிட்ட போய் சொல்கிறோம், ஏன் சார் இப்படி ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்காரு, வயிறு ஏதாவது கேட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லையே எங்கள் ஹோட்டலில் நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் அப்படிலாம் தரமாட்டோமே, அப்படிலாம் செய்ய மாட்டோமே. சார் சொன்னது உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வேலை பார்க்குற பேரர் தான், அவர் போய் செக் பண்ணிட்டு வந்தது உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற உங்கள் செஃப் கிட்ட தான், உங்கள் முன்னாடி தானே தான் சார் சொல்கிறாரு. அப்புறம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்தை பூசி முழுக ட்ரை பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சார் அன்னைக்கு சாப்பிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு நைட்லேருந்தே ஒரு மைல்டாக ஒரு ஸ்டமக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது. காலையில் தான் அது சட்டிலே ஆச்சு. சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்டுங்க ஆயிருக்கும். ஏதாவது சீரியஸாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? நீங்கள் வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துப்பீங்களா? நான் இந்த ரெஸ்டாரண்ட்டும் சொல்லலை, இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட நான் அந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலைன்னா இது நிறைய நடந்துட்டு இருக்கும், ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரி கேர்லெஸ் ரெஸ்பான்சஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அவர்கிட்ட கேட்குறோம், இதை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, சிம்பிளாக வந்து பில்லில் வந்து இந்த பிரியாணிக்கான அமௌண்ட் வந்து கட் பண்ணிட்டு பில்லை கொடுத்துட்டாரு. நாங்கள் அதுக்காகவே பேசல, ஆனால் அவர் அந்த வேலை தான் செஞ்சார். நீங்கள் பில்லு அழிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? நான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சாப்பிட்ட வீடியோ, அந்த பில்லில் வந்து கட் பண்ண வீடியோ, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். அவங்க பில்லில் இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா அதுக்கப்புறம் இது ஃபேக்குன்னு கூட சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதனால நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன்.